ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆனியன் சமோசா எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸையும் நம்ம ஆன்லைன் மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சமோசா செய்கிறதுக்கு ஷீட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 5 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுனா ஷீட் வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு தான் நம்ம அந்த சூடு பண்ண எண்ணெய் ஊற்றுறது. இந்த மாவை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தி விட ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும். கீழே கை வச்சு பார்த்தா அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் நம்ம அதை தேய்ச்சிக்கணும். அப்புறம் தோசை தவாவில் ஒரு 10 செகண்ட், ஒரு சைட் 10 செகண்ட், இன்னொரு சைட் 10 செகண்ட் போட்டு எடுத்தால் போதும். ரொம்ப வேகணும்னு இல்லை. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல்லாரி வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கி தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டியது இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வர வதங்கினா போதும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க ஷீட்டை ஒரு கத்தி வச்சு நீளமாக நான் காட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சைடையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதை சும்மையில் பொரித்து சாப்பிட்டா அதுவுமே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி நீளமாக எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து முக்கோணமாக மடிக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை எடுத்து நம்ம ரிப்பன் எல்லாம் மடிக்கிற மாதிரி முக்கோணமாக மடித்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காய ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு சீல் பண்ணிக்கணும். சீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரைச்சி அதை வந்து ஒட்டி வச்சுக்கணும். அப்போ தான் பிரியாது எண்ணெயில் போடும்போது. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசாவை அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் மாறி பொரிச்சு எடுத்துட்டா நமக்கு வீட்லேயே ஈஸியாக ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் பண்ணனால இது ஹெல்த்தியும் கூட. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே. இதை நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.